கைஸ், இந்த வல்லாரைக்கீரையை பயன்படுத்தி எப்படி சட்னி செய்து சாப்பிட்றதுன்னு பார்க்க போகிறோம். இதை ஒரு பிரெயின் டானிக்னு சொல்லுவாங்க. சின்னவங்க முதல் பெரியவங்க வரை நினைவு திறன் அதிகப்படுத்துவதற்கு இந்த கீரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஆர்கேவின் சமையல். கைஸ், ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருவோம். தேவையான அளவுக்கு அதில் எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுவோம். நல்லா பொரிஞ்சு வந்ததும் நறுக்கிய வெங்காயத்தை அதை நம்ம அதோட சேர்த்துக்குவோம். சின்ன வெங்காயம் இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன வெங்காயத்தை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும் கைஸ், நல்லா பெரட்டி விடணும். இந்த டைமில் 8லேருந்து 10 பூண்டு பல் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. 5 நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி நீங்கள் பெரட்டி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் கைஸ். ஒரு தக்காளியை நறுக்கி அதோடு நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரணும். 5 நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி நீங்கள் பெரட்டி விடுங்க. வெங்காயமும் நல்லா வதங்கணும், தக்காளியும் நல்லா வதங்கணும். இந்த டைமில் வல்லாரைக்கீரை ஒரு கையளவு நான் எடுத்துக்கிறேன். நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கங்க. நீங்கள் இதை விட அதிகமாக கீரை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு நீங்கள் வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா வெந்ததும் கீரை நல்லா சுருங்கிடும். கீரையே நம்ம சேர்க்காத மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு நல்லா கீரை சுருங்கி நல்லா வந்துடும். கைஸ், இது மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப நிறைந்தது. எங்கே பார்த்தாலுமே சரி இந்த கீரையை நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் செஞ்சுருங்க. நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டுறாதீங்க. கிடைக்கும்போது நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இந்த டைமில் காரத்துக்கு நம்ம வரமிளகா சேர்த்துக்கிறோம். நான் 3 வரமிளகா எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் எடுத்துக்கலாம். நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா வதங்கணும். தக்காளிலாம் நல்லா வதங்கி வரணும் கைஸ். அந்தளவுக்கு நம்ம 5 நிமிஷத்துக்கு ஒருக்க இதை நல்லா பெரட்டி விடணும். இந்த டைமில் துருவிய தேங்காயை நான் எடுத்துக்கிறேன். நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த கீரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கைஸ். மலச்சிக்கல் இந்த மாதிரி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அதை நல்லா கட்டுப்படுத்தும். உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கும். சூட்டிலேருந்து நமக்கு தணிக்கும். வயிற்றுப்போக்கு இருக்கிறவங்க இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரத்த ஓட்டத்தை சீராக்கி மூளைக்கு பியூர் ஆக்சிஜனை இது கொடுக்கும். ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்களும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க இந்த கீரையை நீங்கள் பயன்படுத்தலாம். வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் இதை எடுத்துக்கங்க. உடம்பில் உள்ள பாதி பிரச்சனைகளுக்கு இந்த வல்லாரைக்கீரை நல்ல ஒரு மருந்து. கடைகளில் பார்த்தீங்கன்னா உடனே வாங்கிட்டு வந்து வீட்டில் செஞ்சுருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் குறிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கினா போதும். இதை ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது. லைட்டாக சேர்த்துக்குங்க போதும். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த பாருங்கள், இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். ரொம்ப நைஸாலாம் வேண்டாம். இதை வெள்ளை சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சூடாக நல்லா சூப்பராக இருக்கும் கைஸ். நீங்களும் வீட்டில் இந்த மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.